ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ என்ற கம்பெனி லா கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸ். ஸோ எல்லா கம்பெனியும் வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் இதில் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 வந்து என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி கம்பெனி என்ன வச்சுக்கணுன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அஃபீஷியல் அட்ரஸ் வச்சுக்கணும். ஃபிக்ஸ்டு அஃபீஷியல் அட்ரஸ், இதுக்கு பேர் தான் என்னென்னா ஆர்ஓ, ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸ். ஓகேவா? எல்லா கம்பெனியுமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக அந்த அஃபீஷியலாக ஒரு அட்ரஸ் கொடுக்கணும். அந்த அட்ரஸை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஓகேவா? அது வந்து அதுக்கு பேர் வந்து என்னது, அதுதான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். இங்கே வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. எதுக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கணும்? நம்ம எங்கே வேணாலும் ஆஃபீஸ் வச்சுக்கலாமே, ஏன் வந்து ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கணும், ஃபிக்ஸ்டாக ஏன் ஒன்று இருக்கணும்? இப்போ நம்ம கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணிட்டோம், சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஒரு நாள் வந்து அம்பத்தூரில் வச்சுக்கலாம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிண்டியில் போய் வச்சுக்கலாம், அந்த மாதிரி டி நகரில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி மாறி மாறி வச்சுக்கலாம்ல. ஏன் வந்து ஒரே பிளேஸில் இருக்கணும்? ஏன்னா இப்போ எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தானே வந்து நமக்கு வர லெட்டர்ஸ் நோட்டீஸ்லாம் கரெக்டான அட்ரஸ்க்கு அனுப்ப முடியும். அதுக்காக தான். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் வந்து இதுக்கு வந்து அனுப்புவாங்க அப்படின்னா, லெட்டர்ஸ் அனுப்புவாங்க, லெட்டர்ஸ், லீகல் நோட்டீஸ், அப்புறம் கவர்மெண்ட்ஸ் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. ஏன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கணும்? ஏன்னா திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஆல் லெட்டர்ஸ், லீகல் நோட்டீஸ் அண்ட் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட். எப்போக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆஃபீஸை நம்ம செட் பண்ணணும்? ஸோ கம்பெனி ஆரம்பித்து நமக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போலேருந்து கம்பெனி ஃபார்ம் ஆனதுலேருந்து எப்போக்குள்ளே நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் செட் பண்ணணும் அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1. ஓகே, என்ன எவ்ரி கம்பெனி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வச்சுக்கணும். அதில் தான் என்ன அனுப்புவாங்க, எல்லா கம்யூனிகேஷன், எல்லா லெட்டர், எல்லா லீகல் நோட்டீஸ், எல்லா கவர்மெண்ட் கம்யூனிகேஷனும் அங்கே தான் அனுப்புவாங்க. அது வந்து கம்பெனி ஃபார்ம் ஆகி 30 நாளுக்குள்ளார ரெஜிஸ்டர் ஆஃபீஸை நம்ம செட்டப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2 வந்து வெரிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட போய் சொல்லுவோம். ஹீரோ யார்? ஆர்ஓசி, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் கிட்ட நான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் செட் பண்ணிட்டேன், இதான் என்னோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும். இது வந்து எப்போக்குள்ளே சொல்லணும்னா, இதுவும் வந்து 30 டேஸ் ஆஃப் இன்கார்பரேஷனுக்குள்ளே. ஓகேவா? ஸோ அதுவும் 30 டேஸ்க்குள்ளே, இதுவும் வந்து 30 டேஸ் ஆஃப் இன்கார்பரேஷன். ஓகே, இப்போ வந்து நம்ம சும்மா போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவோமா ரெஜிஸ்ட்ரார்கிட்ட, ஹலோ நான் வந்து கம்பெனிக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வச்சுட்டேன், ஃபோன் பண்ணி சொல்லுவோமா, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோமா? அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே அஃபீஷியலாக ஒரு ஃபார்மில் தான் அனுப்பணும். இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபார்ம் வந்து INC 22. ஐஎன்சினா இன்கார்பரேஷன். நம்ம சும்மா ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே ஒரு ப்ரொசீஜர் படி பண்ணணும். ஸோ INC 22 அப்படிங்கிற ஃபார்மில் தான் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸை பற்றி சொல்லணும். ப்ளஸ் ஃபீ. சும்மா போய் ரெஜிஸ்டர் கிட்டே நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபீஸும் வந்து கொண்டு போய் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2 வந்து என்ன சொல்லுது, கம்பெனி வந்து ஆர்ஓசி கிட்ட நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வச்சுட்டோம், ரெஜிஸ்டர் ஆஃபீஸை செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லணும். எதுக்கு அப்படின்னா, ஆர்ஓசி வந்து வெரிஃபை பண்ணுவார், நிஜமாலுமே நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வச்சுருக்கோமா, செட் பண்ணிட்டோமா, இல்லை சும்மா ஏதோ ஒரு அட்ரஸை கொடுத்து இதான் என் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டோமா அப்படிங்கிறதுக்காக ரெஜிஸ்ட்ரார் கிட்ட நம்ம சொல்லணும். ரெஜிஸ்ட்ரார் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவார், அதுக்காக தான் சொல்கிறோம். எப்போக்குள்ளே சொல்லணும்? 30 டேஸ் ஃப்ரம் இன்கார்பரேஷன். எந்த ஃபார்மில் சொல்லணும்? ஃபார்ம் நம்பர் INC 22 along with fee. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இதில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம், செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 பார்த்துட்டோம், அப்புறம் சப்செக்ஷன் 2 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ரூல் ஒன்று இருக்குது, ரூல் 25. ரூல் 25 என்ன சொல்லுதுன்னா, ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்கள் புக்லேயும் இதே தான் இருக்குது, அதே தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் நீடட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, நம்ம ஃபார்ம் INC 22 சப்மிட் பண்ணுறோம்ல, ஃபார்ம் INC 22 சப்மிட் பண்ணும்போது நம்ம ஒரு சில ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஓகேவா? என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்? அந்த கம்பெனி வந்து அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து அதோடைய சொந்த பில்டிங்கில் செட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஓனர்ஷிப் பேப்பர், புரியுதா? ஓனர்ஷிப் பேப்பர், அது என்னுடைய சொந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேப்பர். இல்லை ரெண்டில் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட், இல்லைனா லீஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா? ப்ளஸ் லேட்டஸ்ட் ரெண்ட் ரெசீட்ஸ்.
லேட்டஸ்ட் ரெண்ட் ரெசீட்னா நம்ம லாஸ்ட்டாக இப்போ நம்ம வந்து ஜான்வரியில் கம்பெனியை வந்து இன்கார்பரேட் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்ம எப்போக்குள்ளார 30 டேஸ்க்குள்ளார கொடுக்கணும் கரெக்டாக. இப்போ நம்ம டிசம்பர் மாதத்துக்கு ரெண்ட் பே பண்ணி ஒரு ரெசீடு வாங்கியிருப்போம்ல, அந்த ரெசீடையும் அட்டாச் பண்ணுவோம். ஸோ லீஸ் இல்லைனா ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ளஸ் நம்ம லேட்டானா அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக பே பண்ண ரெண்ட்டோடைய ரெசீடு. ஓகே, ஸோ இது உங்களுடைய சொந்த கம்பெனியாக இருந்தால் இது வந்து தான் ரெண்டுமே கொடுக்க முடியாது. நம்ம சொந்த பில்டிங்கில் தான் ஆரம்பிச்சிருக்கோம்னா ஓனர்ஷிப் பேப்பர், இல்லை நம்ம லீஸ் ஒரு ரெண்டல் எடுத்துக்கோம்னா அந்த லீஸ் ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் ப்ளஸ் லேட்டஸ்ட்டு ரெண்டல் ரெசீடு. ஓகேவா? இப்போ வேறு யாரோ ஒருத்தவங்களுடைய பிளேஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வேறு யாராவது ஒரு பிளேஸ்னால் அது ரெண்ட் ஒரு லீஸ் வந்து கிடையாது. இப்போ வந்து ரெண்ட் ஒரு லீஸ்னால் நம்ம ரெண்ட்டு பேமெண்ட் பண்ணுவோம், லீஸ் பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து ஒரு ரெண்ட் ஒரு லீஸு. இப்போ வந்து நம்ம ஒரு ஓனர்கிட்டேருந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம ரெண்ட் ஒரு லீஸ் பே பண்ணுறோம். அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தேர்ட் பாயிண்ட்டு, யூஸிங் சம்ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னா. ஸோ இதுவும் செகண்டும் தேர்டும் ஒன்று அப்படின்னு நிறைய பேர் நினச்சிவாங்க. ஒன்று கிடையாது. இது வந்து என்னென்னா ரெண்ட் கொடுக்காம, எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனியோடைய ஒரு டைரக்டர் வந்து ஒரு வீடு வச்சுருக்காரு. ஓகேவா? அந்த வீட்டில் வந்து கீழ் மாடியில் வந்து அவர் இருக்கார், மேல் மாடியில் கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸாக அவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். வேறு ஒருத்தவங்களுடைய பிளேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்? அந்த வேறு ஒருத்தவங்க இருக்காங்களா, அந்த வேறு ஒருத்தவங்க வந்து NOC கொடுக்கணும். NOC அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அந்த டைரக்டர் வந்து அவரோட வீட்டோட மேல் மாடியை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாருல, அவர் வந்து எனக்கு எதில் ஆட்சேபனமும் இல்லை அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து இதில் கம்பெனி வச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வச்சு நடத்துறதுனால எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். ஓனர் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் ஓனர். ஓகே, ஓனர் வந்து கொடுக்கணும். ப்ளஸ் அது என்னுடையது தான் அப்படிங்கிறதுக்கான ஓனர்ஷிப் ப்ரூஃபையும் கொடுக்கணும். புரியுதா? ஸோ இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். கரெக்டாக? ஒன்று நம்ம ஓனாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டில் எடுத்துக்கலாம், இல்லைனா வேறு ஒருத்தவங்களோடது யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னா யூட்டிலிட்டி பில் ஷோவிங் அட்ரஸ் நாட் ஓல்டர் தென் 2 months. யூட்டிலிட்டி பில் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில், ஃபோன் பில், அந்த மாதிரி நம்ம வந்து அந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபு. கரெக்டாக? நம்ம கம்பெனியை வந்து அதான் என்னோடய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நானாவது பூட்டி வச்சுருப்பேன் அப்படின்னு இல்லாமல் அந்த அட்ரஸ்க்கு வந்திருக்கிற யூட்டிலிட்டி பில் ஏதாச்சும், எலக்ட்ரிசிட்டி இருந்ததுன்னா நம்ம கம்பெனி நடத்தணுன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கும். ஸோ கேஸ் பில், ஃபோன் கால் பண்ணுறோம் அப்படின்னா டெலிஃபோன் பில், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப், அதுதான் யூட்டிலிட்டி பில் அப்படிங்கிறது. அவ்வளோதான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஓகேவா? இப்போ புக்கில் பாருங்கள், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னால செக்ஷன் 12 சப்செக்ஷன் 1 வந்து என்ன சொல்லுது? எல்லா கம்பெனியும் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வச்சுக்கணும் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எதுக்கு? ரிசீவிங் அண்ட் அக்னாலஜிங் ஆல் கம்யூனிகேஷன் நோட்டீசஸ். அதான் நான் சொன்னேன், லெட்டர், லீகல் நோட்டீஸ், கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னல, அதுதான். இது வந்து எப்போக்குள்ளே செட் பண்ணணும்? வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி. ஓகே, வெரிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2 வந்து என்ன சொல்லுது? அந்த கம்பெனி வந்து ROC-ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். provides that the company shall furnish to the registrar verification of its register office. அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, company shall furnish to its registrar for verification of the register. நீங்கள் சிம்பிளாக எழுதலாம், company shall inform the registrar about the register office for its verification. This shall be done within 30 days from the incorporation. It should be sent in form I. நம்ம பாயிண்டாக படித்தோம்ல, அந்த மாதிரியே நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேவா? இப்படியே தான் எழுதணும்னு இல்லை. ஸோ நம்ம என்ன படித்தோம்? ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு கம்பெனி போய் ரெஜிஸ்டர் கிட்ட சொல்லணும். எப்போக்குள்ளே சொல்லணும்? வித்தின் 30 days ஆஃப் இன்கார்பரேஷன். எதில் சொல்லணும்? ஃபார்ம் INC 22 along with fee. ஓகே, ஸோ ரூல் 25 வந்து ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் சொல்லுது. என்னென்ன டாக்குமெண்ட்? ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் த ப்ரெமிசஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இந்த நேம் ஆஃப் த கம்பெனி. அதுதான் கம்பெனி வந்து அந்த கம்பெனி வந்து ஓன் பண்ணிச்சு அந்த பிளேஸ்னா ஓனர்ஷிப் பேப்பர் கொடுக்கணும்னு சொன்னேன். அதுதான் இதில் இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில். ஸோ ஓனர்ஷிப் பேப்பரை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, லாவோட லாங்குவேஜில் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆஃப் ப்ரெமிசஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இந்த நேம் ஆஃப் த கம்பெனியோட பேரில் அந்த டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் வந்து இருக்கணும்.
இருக்கும். ஸோ இதில் நம்ம ரெண்டு கீவேர்ட்ஸ் தான், டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில், இந்த நேம் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு நீங்கள் எழுதினாலே போதும். அப்புறம் the notarized copy of lease or rent authorized in the name of the company along with the copy of rent paid receipt not older than 1 month. ஸோ கம்பெனி வந்து ரெண்ட்டில் எடுத்ததுன்னா ரெண்ட் ஆர் லீஸ் அக்ரிமெண்ட் ப்ளஸ் லேட்டஸ்ட் ரெண்ட் ரெசிட். இப்போ நோட்டரைஸ்டு காப்பி ஆஃப் லீஸ் ஆர் ரெண்ட் ஆத்தரைஸ்ட் இந்த நேம் ஆஃப் தி கம்பெனி அப்படின்னா ஒரு நோட்ரி பப்ளிக்னு ஒன்று இருக்கும். அது வந்து ஆவாங்க இந்த கம்பெனிக்கு தான், கம்பெனியோட நேமில் தான் இந்த ரெண்ட் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி ஒரு வெரிஃபை பண்ணுவாங்க. அதுதான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ரெண்ட் ஆர் லீஸ் அக்ரிமெண்ட் அலாங் வித் காப்பி ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெண்ட் ரெசிட் அப்படின்னு நீங்கள் எழுதினா போதும். அதுக்கப்புறம் என்ன, வேறு ஒருத்தவங்களோட பிளேஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா the authorization from the owner or authorized occupant of the premises along with the proof of ownership or occupancy authorization to use the premises by the company assets register office. அதுதான் NOC அப்படின்னு நான் சொன்னேன். அந்த authorization from the owner or authorized occupant of the premises அப்படின்னா அந்த ஓனர் இல்லைனா அதை வந்து ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லணும். அவங்களுடைய ஓனர்ஷிப்போட ப்ரூஃபையும் கொடுக்கணும். ஆக்குபன்சி ஆத்தரைசேஷனுங்கிறது தான் நான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுங்கிற மாதிரி சொன்னேன். நீ அதை ஆக்குப்பை பண்ண, நான் ஆத்தரைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு, நீ அதை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் இது. லாஸ்ட் வந்து என்னது, யூட்டிலிட்டி சர்வீசஸ், டெலிஃபோன், கேஸ், எலக்ட்ரிசிட்டி, depicting the address of the premises and name of the owner or document as the case may be which is not older than 2 months. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3 வந்து பப்ளிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் த கம்பெனி அதை பற்றி சொல்லுது. ஸோ கம்பெனி வந்து அதோடைய பேர் இருக்குல்ல, அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. எங்கே அப்படின்னா அந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் பண்ணணும். வேறு எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸ் எது வச்சுருக்கோ அந்த ஆஃபீஸ்லலாமும் அந்த கம்பெனியோட பேரை வந்து எழுதியிருக்கணும். அவ்வளோதான். த கம்பெனி ஷெல் பெயிண்ட், அதை வந்து பெயிண்ட்லேயும் பண்ணலாம், இல்லைனா அஃபிக்ஸ் பேனர் மாதிரி போட்டு அதை வந்து அப்படியும் வைக்கலாம். இட்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஓகேவா? ஸோ அதோட நேமு அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். இப்போ நம்மளோட கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்குது. நம்மளுக்கு நிறையா குட்டி குட்டியாக வேறு இடத்துலையும் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா மெயினான ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது அந்த குட்டி குட்டியான இடத்துல இருக்கிற நேம் போர்டில் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸோடைய அட்ரஸை வந்து கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் கீப் த சேம் பெயிண்டட் ஆர் அஃபிக்ஸ்டு ஆன் தி அவுட் சைட் ஆஃப் எவ்ரி ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி, எல்லா ஆஃபீஸ்லேயும். ஆர் பிளேஸ் இன் விச் த கம்பெனி கேரிஸ் ஆன் இட்ஸ் பிஸ்னஸ். சப்போஸ் வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து ஆஃபீஸ் மாதிரி இல்லாமல் சும்மா ஒரு கால் இடத்துல டென்ட் போட்டு ஏதாவது ஒன்று வேலை பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக தான் வந்து இன் விச் த கம்பெனி கேரிஸ் ஆன் இட்ஸ் பிஸ்னஸ், பிளேஸ் இன் விச் த கம்பெனி கேரிஸ் ஆன் இட்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இன்னொரு ஆஃபீஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை சும்மா ஏதாவது ஒரு கால் இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அங்கேயும் நம்மளோட கம்பெனியோட நேமும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸோடைய அட்ரஸும் வந்து பண்ணணும். இன்னும் கான்ஸ்பிக்வஸ் பொசிஷன் அண்ட் இன் லெஜிபிள் லெட்டர்ஸ். கான்ஸ்பிக்வஸ் பொசிஷன்னா கிளியர்லி விசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம வந்து கம்பெனியோடைய பேர் வந்து ஏதாவது ஒரு பேர், நம்ம கம்பெனியோடைய பேர் வந்து XYZன்னு வச்சுக்கோங்க. XYZ. நம்ம கம்பெனி வந்து என்னம்னா பிளாஸ்டிக் பொருள்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறது, பிளாஸ்டிக் சேர், பிளாஸ்டிக் டேபிள், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. ஸோ நம்ம கம்பெனி இங்கே இருக்கா, கம்பெனிக்கு போர்டு இருக்குது. போர்டில் பெருசாக நம்ம வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு எழுதிட்டு இங்கே எங்கேயாவது ஓரமாக போய் இப்படி XYZ அப்படின்னு எழுதலாமா? அப்படி எழுதக்கூடாது. அதுக்காக தான் கான்ஸ்பிக்வஸ் பொசிஷன். அந்த பொசிஷன் வந்து கிளியர்லி விசிபிள் பொசிஷனாக இருக்கணும். ஸோ நம்ம பிளாஸ்டிக் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோங்கிறனால பிளாஸ்டிக் அப்படின்னு பெருசாக எழுதிட்டு பிளாஸ்டிக் வரவங்களாம் நம்மள்ட்ட வாங்கிக்குவாங்க அப்படின்னு பெருசாக பிளாஸ்டிக்னு எழுதிட்டு எங்கேயாச்சும் ஓரமாக போய் கம்பெனி நேம் எழுதி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ஸ்பிக்வஸ் பொசிஷனில் இருக்கணும், லெஜிபிள் லெட்டர்ஸில் இருக்கணும். இந்த லாங்குவேஜ் வந்து எதில் இருக்கலாம், என்ன லாங்குவேஜில் வேணாலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். எனி லாங்குவேஜ். நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பானிஷில் வேணாலும் போட்டுக்கோங்க, ஃப்ரெஞ்சில் வேணாலும் போட்டுக்கோங்க, எதில் வேணாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு லாங்குவேஜ் ஷால் பி ஆஃப் த லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தட் பிளேஸ். ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், நம்ம வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் கம்பெனியோடைய பேர் வந்து போட்டுக்கலாம், ஆனால் தமிழ்லையும் போட்டிருக்கணும். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்லலாம் அதில் வந்து நிறையா லாங்குவேஜ் போடுவாங்க. தமிழ் போட்டிருப்பாங்க, ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, எல்லா லாங்குவேஜ்லையும் போட்டுப்பாங்க. அப்போ தான் வேறு ஊர்லேருந்து வர மக்கள்லாம் இது ஹோட்டல்னு பார்த்துட்டு வருவாங்கங்கிறதுக்காக. ஸோ எத்தனை லாங்குவேஜில் வேணாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு லாங்குவேஜ் வந்து லோக்கல் லாங்குவேஜாக இருக்கணும். ஓகே? ஸோ கம்பெனிக்கு ஒரு சீல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பிளாஸ்டிக் சேராக நம்ம கம்பெனி, அதனால் நம்ம லோகோ வந்து சேரு,
இதுதான் சேர் தான் பிளாஸ்டிக் சேர், பிளாஸ்டிக் டேபிள்லாம் வைக்க போகிறோம். ஸோ நம்மளோட லோகோ வந்து சேர்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கம்பெனியோட சீலில் சும்மா இப்படி சேரை மட்டும் போட்டு இதுதான் சீல்னு குத்தக்கூடாது. அதில் நம்ம கம்பெனியோட பேரும் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சீலில் கம்பெனியோட பேர் வந்து இருக்கணும். ஆனால் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி தான் எல்லா கம்பெனியும் கண்டிப்பாக சீல் வச்சுக்கணும். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால கம்பெனி வந்து கண்டிப்பாக சீல் வச்சுருக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. காமன் சீல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து இப்போ ஆப்ஷனல் ஆயிடுச்சு. The company shall have its name engraved in legible characters. இதுலேயும் வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். on its seal if any. சீல் இருந்ததுன்னா அதில் வந்து legible charactersல இருக்கணும். இப்போ வந்து இது ஆப்ஷனல். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ஆர்டிகல்ஷிப் போகிறீங்கன்னா, ஆர்டிகல்ஷிப் மோஸ்ட்லி போக மாட்டீங்க. இப்போ தான் குரூப் 1 படிக்கிறீங்கன்னா போயிருக்க மாட்டீங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஆர்டிகல்ஷிப்லாம் போனால் எந்த ஒரு நோட்டீஸ், இன்வாய்ஸ், பில்லு எது கொடுத்தாலும் அந்த கம்பெனியோட நேமு, அதோட அட்ரஸ்ஸு, கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பர், ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, என்னென்னமோ டெலிகிராஃப் நம்பர், வெப்சைட் அட்ரஸ், என்னென்னமோ எக்கச்சக்கமாக இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ வந்து சிட்கோவில் ஆர்டிகல்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். சிட்கோவுடைய எந்த லெட்டராக இருந்தாலும் எப்படி இருக்குன்னா, அந்த லெட்டர் இங்கே இருக்கா, இங்கே வந்து சிட்கோவோட ஒரு லோகோ இருக்கும், ஒரு சாமி கோபுரம் மாதிரி ஒரு லோகோ இருக்கும், இதான் சாமி கோபுரம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், அதோடைய இப்போ வந்து பிரான்ச் ஆஃபீஸ்னால் பிரான்ச் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு எந்த ஊருன்னு போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே பிரான்ச் மேனேஜரோட பேர் எழுதி அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்கன்னு எழுதியிருக்கோம். அப்போ இங்கே கொச்சன்னு ஏதாவது இருந்ததுன்னா கீழே வந்து ஹெட் ஆஃபீஸோடைய அட்ரஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இப்படி தான் எல்லாமே இருக்கும். இன்வாய்ஸ், பில்லு, எந்த ஒரு லெட்டராக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து இமெயில் ஐடி இருக்கும், பிரான்ச்சோட இமெயில் ஐடி. ஓகே, பிரான்ச்சோட இமெயில் ஐடி, பிரான்ச்சோடைய ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர், அப்புறம் வந்து அந்த ஃபேக்ஸ் நம்பர், அதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லா இதுலேயுமே வந்து அப்படி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஆர்டிகல்ஷிப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுற ஆப்பை அப்டேட் பண்ணேன். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஹைலைட்டர், ரப்பரெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே இப்படி வரும், அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ஸோ ரப்பரே எரேஸ் பண்ணவே முடியல, அண்டு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது எங்கே போச்சுன்னே தெரியல. இங்கே பென்னு, ஹைலைட்டர், அந்த மாதிரி ரப்பர் எல்லாமே இப்படி வரும், அதை காணும் இப்போது. ஓகே, ஸோ இதுதான் சீல் இருந்துச்சுன்னா அதில் போடணும். இதுதான் வந்து அந்த எல்லா நேம், அட்ரஸ், ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட அட்ரஸ்ஸு, சிஐஎன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர் எல்லாத்தையுமே வந்து எல்லா அஃபிஷியல் கம்யூனிகேஷன்லையுமே போட்டிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஏதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட், ஹுண்டீஸ்லாம் இஷ்யூ பண்ணுச்சுன்னா அதுலேயே வந்து கம்பெனியோடைய பேர் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கணும். ஓகே, ஸோ ஒரு கம்பெனிக்கு ஒரு ரெசீடு புக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ கம்பெனிக்கு யாராச்சும் பேமெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ரெசீடு கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த ரெசீடு புக்லேயும் கம்பெனியோட பேரை பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த ஒரு கம்பெனி சம்மந்தமாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் எந்த இருந்தாலும் அதுலேயும் கம்பெனியோடைய பேர் வந்து இருக்கணும். ஸோ சப்போஸ் 1% கம்பெனியாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு பக்கத்தில் 1% கம்பெனி, இப்போ நம்ம இந்த இவ்வளோ விஷயத்தில் இருக்கணும்னு பார்த்தோம்ல, அது பக்கத்தில் 1% கம்பெனின்னு சொல்லியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எல்லா ஆஃபீஸ் எங்கெங்கெல்லாம் கம்பெனி பிஸ்னஸ் நடத்துதோ அதுலலாம் கம்பெனியோடைய பேரும் அட்ரஸும் வந்து இருக்கணும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸோடைய அட்ரஸும். எந்த லாங்குவேஜில் இருக்கணும், இருங்க அதுக்கு முன்னாடி லாங்குவேஜ்க்கு முன்னாடி என்னது, கான்ஸ்பிக்வஸ் பொசிஷன் அண்ட் லெஜிபிள் லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ எந்த லாங்குவேஜில் இருக்கணும், எந்த லாங்குவேஜில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜாக இருக்கணும். அதுக்கப்புறம் சீல் ஏதாவது இருந்ததுன்னா சீல்லையும் வந்து நம்ம கம்பெனியோடைய பேரை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா அஃபிஷியல் கம்யூனிகேஷன்லேயுமே வந்து ரெசிப்ட், நோட்டீஸ், இன்வாய்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கம்பெனியோட நேம், அட்ரஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பர், டெலிஃபோன் நம்பர், அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுருணும். அப்புறம் ஹுண்டி, ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலேயும் கம்பெனியோடைய பேர் போட்டணும். 1% கம்பெனி அதுனா பேர் பக்கத்தில் 1% கம்பெனின்னு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி பாயிண்ட் தான். ஸோ குட்டி பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோ டு செக்ஷன் 12 அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோ டு செக்ஷன் 12னா செக்ஷன் 12 இருக்குல்ல, அது கீழே ப்ரொவைடட் தட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோ டு செக்ஷன் 12னா ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. செக்ஷன் 12 அவ்வளோதான். செக்ஷன் 12ஓட ஃபர்ஸ்ட் ப்ரொவைசோ என்ன சொல்லுதுன்னா, கம்பெனி சப்போஸ் லாஸ்ட் 2 இயர்ஸில் அதோடைய பேரை சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா அதோடைய பேரை வந்து புது பேரை வந்து பழைய பேரையும் வந்து மென்ஷன் பண்ணும், அவ்வளோதான். புரியுதா? ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி பேர் என்ன இருந்ததுன்னா மகாராணின்னு இருந்தது. ஓகே, மகாராணி வேணாம், மகாலக்ஷ்மின்னு இருந்துச்சு. இப்போ வந்து லக்ஷ்மின்னு மாறிடுச்சு. அப்படின்னா கம்பெனி, இப்போ நம்ம கம்பெனியோட போர்டில் எல்லாத்தையும் லக்ஷ்மின்னு தானே இருக்கும். இப்போ வந்து
பழைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரியாதுல்ல. ஸோ இல்லை இந்த மகாலட்சுமியை வந்து லக்ஷ்மின்னு மாற்றி 2 வருஷம் நம்ம பழைய பேரையும் முன்னாடி மகாலட்சுமி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ப்ரொவைஸோ. ஓகே, குட்டி ப்ரொவைஸோ. இது வந்து சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். ஸோ எல்லா கம்பெனிக்கும் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸை மாற்றுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? இது வந்து செக்ஷன் 12 வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 12 சப்செக்ஷன் 4 வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்போல்லாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணுவோமோ அப்போல்லாம் நம்ம ரெஜிஸ்ட்ரார் கிட்ட சொல்லணும். நம்மளே சும்மா போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ரெஜிஸ்ட்ரார் கிட்ட எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நோட்டீஸ் டு ரெஜிஸ்ட்ரார். இன்கார்பரேஷனுக்கு அப்புறமா ஆஃப்டர் இன்கார்பரேஷன் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சேஞ்ச் இருந்ததுன்னா, ஸோ டெல்டானா சேஞ்ச் இல்லை, அதனால் டெல்டா போடுறேன். ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை யார்கிட்ட சொல்லணும்? ஆர்ஓசி கிட்ட சொல்லணும். எப்போக்குள்ளார சொல்லணும்? 15 டேஸ்க்குள்ளார சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த நோட்டீஸ் வந்து ஃபார்மில் எந்த ஃபார்மில் இருக்கும்? INC 22 இருக்கும். இது கூட ப்ளஸ் ஃபீ ப்ளஸ் ரெக்வயர்டு டாக்குமெண்ட். அப்போ ரெஜிஸ்டர் வந்து அது என்ன பண்ணுவார்? அதை ரெக்கார்ட் பண்ணிக்குவார். ஓகேவா? ஸோ இன்கார்பரேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட பிளேஸை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்ஓசி கிட்ட சொல்லணும். எப்படி சொல்லணும்? நோட்டீஸ் இன் ஃபார்ம் INC 22 அலாங் வித் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீ அண்ட் அலாங் வித் ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ். அப்போ ரெஜிஸ்டர் என்ன பண்ணுவார்? ரெஜிஸ்டர் வில் ரெக்கார்டு த சேஞ்ச். இப்போ எப்படிலாம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணலாம்? டைப்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங். இது வந்து 3 டைப்ஸ். ஓகேவா? ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சேம் ரெஜிஸ்டர். ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் within the jurisdiction of same register. இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இப்போ அது அண்ணா நகர்லேருந்து டி நகரில் மாற்றணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே சேம் ரெஜிஸ்ட்ரார் தான் வருவார், சென்னையோட ரெஜிஸ்ட்ரார் தான் வருவார். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. ஒரே ரெஜிஸ்ட்ராரோட ஜூரிஸ்டிக்ஷனில் நம்ம வந்து மாற்றுறது தான் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து என்னென்னா, ஃப்ரம் ஒன் பிளேஸ் அண்டர் ஒன் regional registrar. Okay, registrar jurisdiction to another registrar's jurisdiction. இப்போ வந்து நம்மளுடைய கம்பெனி வந்து சென்னையில் இருக்குது, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸை மாற்றுறோம் அப்படின்னா இப்போ சென்னையோட ரெஜிஸ்ட்ரார்கிட்டேருந்து கண்ட்ரோல் வந்து கோயம்புத்தூரோட ரெஜிஸ்ட்ராருக்கு போகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப். ஒன் பிளேஸ் அண்டர் ஒன் ரெஜிஸ்ட்ரார் ஜூரிஸ்டிக்ஷன் டு அனதர் ரெஜிஸ்ட்ரார் ஜூரிஸ்டிக்ஷன். இது வந்து என்னென்னா ஒரே ஸ்டேட்டுக்குள்ளார நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இப்போ இதுலேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாற்றுறோம், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து வேறு ரெஜிஸ்டர் வருவாங்க, ஆனால் ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். இப்போ இங்கே தமிழ்நாடுலேருந்து கர்நாடகாவில் வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாற்றுறோம், அந்த மாதிரி ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஓகே, ஸ்டேட்டில் வந்து யூனியன் டெரிட்டரி இன்க்ளூடட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஷிஃப்டிங். ஒரே ரெஜிஸ்டரோட ஜூரிஸ்டிக்ஷனில் மாற்றுறது. ஸோ ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே வேறு இடத்துல மாற்றுறது, அதான் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் வந்து என்னது? ஸ்டேட்குள்ளே வேறு ஊரில் வேறு ரெஜிஸ்ட்ராரோட ஜூரிஸ்டிக்ஷனில் மாற்றுறது. தேர்ட் டைப் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றுறது. இப்போ ஒரே ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம மாற்றணும், ஷிஃப்டிங் வித்தின் சேம் ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்? இது வந்து ரூல் 28 இருக்குது. ஒரே ஸ்டேட்குள்ளே நம்ம மாற்றுறது வந்து ரூல் 28 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபார்ம் INC 23 கொடுக்கணும். ஃபார்ம் INC 23 ரீஜனல் டைரக்டருடைய அப்ரூவல். RDனா ரீஜனல் டைரக்டர்ஸ் அப்ரூவல். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி சென்னையில் இருக்குது, இப்போ அது கோயம்புத்தூருக்கு அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ண போகுது. இப்போ வேறு ROCயில், அதனால் என்ன பண்ணணும்னா ரீஜனல் டைரக்டர்கிட்ட INC 23 ஃபைல் பண்ணணும். ரீஜனல் டைரக்டர் வந்து அப்ரூவ் பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ராரோட ஜூரிஸ்டிக்ஷன்லேருந்து இன்னொரு ரெஜிஸ்ட்ராரோட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உங்கள் கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா,
போர்டு ரெசல்யூஷன். ஸோ ஒரு கம்பெனி போர்ட் மீட்டிங் நடத்தி நம்ம வந்து ஆர்ஓசியை ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம்ல போர்ட் மீட்டிங்கில், அந்த ரெசல்யூஷன். அப்புறம் ஸ்பெஷல் ரெசல்யூஷன். இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. கம்பெனியோட மெம்பர்ஸ்லாம் வந்து அதை அப்ரூவ் பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நார்மல் ரெசல்யூஷன் என்ன, ஸ்பெஷல் ரெசல்யூஷன்லாம் என்ன அப்படின்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஸ்பெஷல் ரெசல்யூஷனாக 75% ஆஃப் த பீப்புள் வந்து ஃபேவரபுளாக ஓட் பண்ணுறது. ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாற்றுறதுங்கிறது ஒரு பெரிய டெசிஷன். அதனால 50% ஓட் இருந்தால் போதாது, 75% ஓட் வந்து ஃபேவரபுளாக இருக்கணும். ஸோ போர்டு ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் ஒரு டிக்ளரேஷன். யார் வந்து டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, கீ மேனேஜரியல் பர்சன் ஆர் எனி 2 டைரக்டர்ஸ். இந்த டைரக்டர்ஸை போர்டு வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். என்ன அப்படி டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, எந்த டிஃபால்ட்டும் இல்லை. டிஃபால்ட் இன் பேமெண்ட் ஆஃப் டியூஸ் டு ஒர்க்மென். அப்படின்னா நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு சேலரி கொடுக்குறதுல நம்ம கொடுக்காம போய் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஒருவேளை நம்ம அவங்களுக்கு சேலரி கொடுக்காம நம்ம கண்ணாத வேறு ஒரு இடத்துக்கு ஓடி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸை மாற்றுறோமா அப்படிங்கிறது தெரியணும். அதனால நம்ம வந்து எந்த டிஃபால்ட்டும் இல்லை, பேமெண்ட் ஆஃப் டியூஸ் டு ஒர்க்மேனில் எந்த டிஃபால்ட்டும் இல்லை. ப்ளஸ் கிரெடிட்டார்ஸோட கன்சென்ட்டோடு தான் நாங்கள் வந்து மாற்றுறோம். நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருப்போம்ல, அவங்க வந்து ஓகே நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படிங்கிற கன்சென்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா தான் மாற்றணும். ஸோ போர்டு ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன், டிக்ளரேஷன். அப்புறம் ஒரு டிக்ளரேஷன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டிக்ளரேஷனாக இப்போ இன்னொரு டிக்ளரேஷன். என்ன டிக்ளரேஷன்? நாட் டு சீக். இது ஃபஸ்ட்டு புரியாத மாதிரி இருக்கும், அப்புறம் நான் என்னன்னு சொல்கிறேன். நாட் டு சீக் டெல்டானா சேஞ்ச் இன் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட் where prosecutions are pending. Not to seek change in the jurisdiction of court where prosecutions are pending. ஸோ ஒரு கம்பெனி இருக்குது. கம்பெனி வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து அதோடைய ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் கம்பெனி. ஓகேவா? XYZ லிமிடெட். இப்போ இந்த சென்னையில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு சென்னையில் இருக்குல்ல அந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சென்னை கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது. சென்னையோடைய கோர்ட் இருக்கும்ல, ஸோ இதுதான் கோர்ட்டு. ஓகேவா? இதான் கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்னை கோர்ட்டில் இந்த கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் இருக்குது. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணுது. இனிமேல் சென்னையில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்காது, இனிமேல் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அப்போ அந்த கம்பெனி என்ன சொல்லக்கூடாதுன்னா, நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸை கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டதுனால இனிமேல் வந்து எங்கள் கேஸ்லாம் சென்னையில் வந்து கண்டினியூ ஆகாது, இனிமேல் எங்கள் கேஸ் எல்லாமே கோர்ட் கேஸ் எல்லாமே கோயம்புத்தூரில் இருக்கிற கோர்ட்டில் தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இந்த கம்பெனி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். என்னென்னா, ஆன்கோயிங் கேஸ் வந்து சென்னை கோர்ட்லேயே கண்டினியூ ஆகும் அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஆஃபீஸ் ஷிஃப்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு கோர்ட் ஷிஃப்ட். அவ்வளோதான். புரியுதா? ஸோ கோர்ட்டை வந்து நம்ம மாற்ற முடியாது. பெண்டிங் கேஸ் ஒரு கோர்ட்டில் இருந்ததுன்னா அது அதே கோர்ட்டில் தான் இருக்கும். நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோர்ட் கேஸ்லேருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ அதான் வந்து இந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா, இன்னொன்று வந்து அக்னாலஜ்மெண்ட் டு சீஃப் செக்ரட்டரி. அக்னாலஜ்டு காப்பி ஆஃப் இன்டிமேஷன் to Chief Secretary of State. என்னென்னா, நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணப்போ நம்ம ஸ்டேட்டோடைய சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும். இன்டிமேஷன்னா நாங்கள் இந்த மாதிரி மாற்றுறோம் அப்படின்னு சொல்லணும். அந்த இன்டிமேஷனோடைய ஒரு அக்னாலஜ்டு காப்பியையும் நம்ம இந்த டாக்குமெண்ட் கூட அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இதே பாயிண்டில் இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம இந்த மாதிரி மாற்றுறதுனால எம்ப்ளாயோட இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பெருசாக அஃபெக்ட் ஆகலை. எம்ப்ளாயி இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் அட்வர்ஸ்லி அஃபெக்டட். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டாக்குமெண்ட். என்னென்ன டாக்குமெண்ட்? போர்ட் ரெசல்யூஷன், ஸ்பெஷல் ரெசல்யூஷன், டிக்ளரேஷன் பை கீ மேனேஜரல் பர்சன் ஆர் எனி 2 டைரக்டர்.
என்னது, நாங்கள் எந்த டிஃபால்ட்டும் பண்ணல, பேமெண்ட் ஆஃப் டியூஸ் டு ஒர்க்மேனில். அப்புறம் கிரெடிட்டர்ஸோடைய கன்சென்ட்டு. இன்னொரு டிக்ளரேஷன் என்னது, கோர்ட்டை வந்து நாங்கள் மாற்ற மாட்டோம். பெண்டிங் கேஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற கோர்ட்டில் தான் கண்டினியூ ஆகும். நாட் டு சீக் சேஞ்ச் இன் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் கோர்ட் வேர் ப்ராசிக்யூஷன்ஸ் ஆர் பெண்டிங். அப்புறம் நம்ம சீஃப் செக்ரட்டரிக்கு இன்டிமேட் பண்ணதோடைய ஒரு அக்னாலேஜ்டு காப்பியும், அப்புறம் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுனால எந்த எம்ப்ளாயோட இன்ட்ரெஸ்ட்டும் அட்வர்ஸாக அஃபெக்ட் ஆகலைங்கிறதும் சொல்லணும். இப்போ ரீஜனல் டைரக்டர்கிட்ட நம்ம வந்து ஐஎன்சி 23 இது எல்லாத்தையும் பண்ணுறோம். இப்போ ரீஜனல் டைரக்டர் என்ன பண்ணுவார், ரீஜனல் டைரக்டர்ஸ் ரோல். இப்போ கம்பெனி வந்து ஐஎன்சி 23 ப்ளஸ் நம்ம மேலே சொன்ன டாக்குமெண்ட், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போய் ரீஜனல் டைரக்டர்கிட்ட கொடுக்குறதில்ல. ரீஜனல் டைரக்டர் சாட்டிஸ்ஃபைட்னா ஓகே சொல்லுவார், சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவார். இந்த கன்ஃபர்மேஷனை 30 டேஸ்க்குள்ளே கம்பெனிக்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா, ரீஜனல் டைரக்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை 30 டேஸ்க்குள்ளே கம்பெனியில் கொடுக்கணும். இவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி 30 நாளுக்குள்ளே. அப்போ கம்பெனி என்ன பண்ணணும்னா, கம்பெனி போய் ஆர்ஓசி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஆர்ஓசி கிட்ட 60 டேஸ்க்குள்ளே கம்பெனி வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஆர்ஓசி என்ன பண்ணுவார், திரும்பி ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி கம்பெனிக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார். இது எப்போக்குள்ளே நடக்கணும்னா 30 டேஸ்க்குள்ளே. ஓகேவா, இந்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல, இந்த சர்டிஃபிகேட் தான் வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் ஷிஃப்டிங். புரியுதா? அப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, ஷிஃப்டிங் வந்து நாட் அலவுடு. ஷிஃப்டிங் நாட் அலவுடு. ஏதாவது இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், என்கொயரி ஐஎன்கியூன்னு போடுறேன், ஐஎன்கியூ, இன்ஸ்பெக்ஷன், ப்ராசிக்யூஷன் ஏதாவது பெண்டிங்காக இருந்தது அப்படின்னா ஷிஃப்டிங் நாட் அலவுட். அதுலேருந்து ஒருவேளை நம்ம தப்பிச்சு போகிறதுக்காக நம்ம கண்காணாத இடத்துக்கு போகிறோமோ அப்படிங்கிறதுனால இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், ப்ராசிக்யூஷன்லாம் பெண்டிங்காக இருந்ததுன்னா ஷிஃப்டிங் நாட் அலவுட். ஸோ அவ்வளோதான் வந்து ஷிஃப்டிங் வித்தின் த சேம் ஸ்டேட். ஸோ ரீஜனல் டைரக்டர் என்ன பண்ணுவார், கம்பெனி வந்து அந்த ஐஎன்சி 23 அண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ஒரு 30 நாளுக்குள்ளே அவரோட கன்ஃபர்மேஷனை வந்து கொடுப்பார். அப்போ கம்பெனி என்ன பண்ணுவோம், 60 டேஸ்க்குள்ளே ஆர்ஓசி கிட்டே இன்ஃபார்ம் பண்ணும். ஆர்ஓசி வந்து 30 டேஸ்க்குள்ளே சர்டிஃபை பண்ணுவார். இந்த சர்டிஃபிகேட் தான் என்னது, கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ், எல்லா இந்த ஆக்ட் படி என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வேணுமோ. ஓகேவா, ஸோ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் தட் ஆல் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் வந்து நம்ம கம்ப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ சேஞ்ச் வந்து இந்த சர்டிஃபிகேட் டேட்லேருந்து எஃபெக்டிவ். ஓகே, இந்த ஷிஃப்டிங் வந்து எப்போ நாட் அலவுடு, இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், ப்ராசிக்யூஷன் ஏதாவது பெண்டிங்காக இருந்ததுன்னா ஷிஃப்டிங் நாட் அலவுடு. இப்போ வந்து ஒரே ஸ்டேட்குள்ளே இருந்தால் எப்படின்னு பார்த்தோம். இப்போ வேறு வேறு ஸ்டேட்டு, ஷிஃப்டிங் ஆஃப் ஆர்ஓ ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுங்கிறதுல என்னவோ இன்க்ளூடட், யூனியன் டெரிட்டரி இன்க்ளூடட். ஓகேவா, ஆர் யூடி. ஓகே, ஸோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மாற்றுறோம், இல்லைனா ஒரு யூனியன் டெரிட்டரியிலேருந்து இன்னொரு யூனியன் டெரிட்டரிக்கு, இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு, இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரியிலேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அந்த மாதிரி ஏதாவது மாற்றுறோம் அப்படின்னா அது எதில் இருக்குது, ரூல் 30 இருக்குது. ஸோ ஒரே ஸ்டேட்குள்ளேனா ரூல் 28, வேறு ஸ்டேட்குள்ளேனா ரூல் 30. ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம அதில் யாரோட அப்ரூவல் வாங்கணும், ரீஜனல் டைரக்டருடைய அப்ரூவல் வாங்கணும். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணணும்னா, வேறு ஸ்டேட்டில் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய அப்ரூவல் வாங்கணும். ஸோ கம்பெனி வந்து ஐஎன்சி 23 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும். இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியில் தமிழ்நாடுலேருந்து கர்நாடகாவுக்கு மாற்ற போகுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஐஎன்சி 23 ஃபைல் பண்ணி அப்ரூவல் கேட்கும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஃபைல் பண்ணும் அப்படின்னா, ஆல்டர்டு எம்ஓஏ. ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாறுதுன்னா அந்த கம்பெனியோடைய மெமரண்டம்லேயும் நம்ம மாற்றுவோம்ல, ஸோ அந்த ஆல்டர்டு மெமரண்டமையும் வந்து நம்ம இவங்கள்ட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். ஓகே, a copy of memorandum with proposed alterations, அதுதான் altered memorandum. அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் ஆஃப் ஜென்ரல் மீட்டிங், மினிட்ஸ் ஆஃப் ஜென்ரல் மீட்டிங்கோடைய மினிட்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி மாற்ற போகிறோன்னா நம்ம ஒரு மீட்டிங்கில் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணி மெம்பர்ஸோடைய கன்சென்ட்லாம் கேட்போம்ல, மாற்றலாமா அப்படின்ட்டு ஓட் பண்ண சொல்லி கேட்போம். அந்த ஜென்ரல் மீட்டிங்கோடைய மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். அதுக்கப்புறம் போர்டு ரெசல்யூஷன். ஸோ நம்ம எப்படி மெம்பர்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்குகிறோமோ அதே மாதிரி எந்த சேஞ்ச் பண்ணாலும் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ்டையும் அப்ரூவல் வாங்குகிறோம். ஸோ அந்த போர்டு ரெசல்யூஷனையும் நம்ம கொடுக்கணும்.
ஓகேவா? போர்ட் ரெசல்யூஷன் ஆர் பவர் ஆஃப் அட்டார்னி, POA, பவர் ஆஃப் அட்டார்னி ஆர் வக்கலட்னமா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து அதோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ண போகுதுன்னா கம்பெனியை யாராச்சும் அஃபீஷியலாக ரெப்ரசன்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இப்போ தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு மாறப்போகுது. இப்போ நிறைய பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கூட. ஸோ இது எல்லாத்தையும் யாராச்சும் ஒருத்தவங்க டீல் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இதை வந்து யார் டீல் பண்ணுவான்னா இந்த 3 இது பண்ணலாம். ஒன்று வந்து போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஒரு போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி யாராவது ஒருத்தவங்களுக்கு, அந்த கம்பெனியோடைய டைரக்டர் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கோ இல்லை கம்பெனி செக்ரட்டரிக்கோ ஒரு அத்தாரைஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து பவர் கொடுக்கணும். என்ன பவர் கொடுக்கணும்? எல்லா ஃபார்மையும் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள், நீங்கள் தான் கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் போர்டு ரெசல்யூஷன். இல்லைனா கம்பெனி வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட் வேறு யாராவது ஒருத்தர் அவுட் சைடர் யாருக்காச்சும் கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பவரை வந்து கொடுக்கலாம். இப்போ கம்பெனி வந்து அதோடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை வந்து இந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா பவர் ஆஃப் அட்டார்னி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்க்கு. சப்போஸ் அந்த கம்பெனி வந்து ஒரு லாயரை ஹையர் பண்ண போகுது, ஒரு அட்வொகேட்டை வந்து ஹையர் பண்ணி கம்பெனியை வந்து கோர்ட்டில் அத்தாரிட்டிஸ் முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க அந்த அட்வொகேட் அப்படின்னா அதுதான் வக்கலட்னமா. ஓகேவா? ஸோ யார் கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுவா? போர்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி டைரக்டரோ சிஎஸ்சியோ ஆத்தரைஸ் பண்ணலாம். இல்லைனா பவர் ஆஃப் அட்டார்னி CA இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஏஜென்ட். வக்கலட்னமானா அட்வொகேட்டை ஆத்தரைஸ் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அட்டாச் பண்ணுவோம்? கம்பெனி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை INC 23 ஃபைல் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணுவோம்? ஆல்டர்டு மெமரண்டம், அப்புறம் ஜென்ரல் மீட்டிங்கோடைய மினிட்ஸு, அப்புறம் போர்டு ரெசல்யூஷன் இல்லைனா பவர் ஆஃப் அட்டார்னி இல்லைனா வக்கலட்னமா. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களையும் அட்டாச் பண்ணணும். ஓகே, அட்டாச் டு அப்ளிகேஷன். ஸோ இந்த INC 23 வந்து ஃபைல் பண்ணுறோம்ல, அதை தான் அப்ளை பண்ணுறோம். அவங்க அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணுறோம், அதனால அது அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது கூட என்ன இருக்கணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் அண்ட் டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ். இது என்னென்னா இது எப்போ இருக்கிற கிரெடிட்டார்ஸ் அண்ட் எப்போ இருக்கிற டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ். ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். புரியுதா? ஸோ லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் அண்ட் டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து என்னைக்கு எடுத்த லிஸ்ட்டு அப்படின்னா நம்ம இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறோம்ல, அதுலேருந்து 1 மாதத்தை தாண்டி முன்னாடி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். புரியுதா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி டேட் வந்து 28 செப்டம்பர் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரீசெண்டாக எடுத்ததுன்னா 28 ஆகஸ்ட்டுக்குள்ளார இந்த பீரியடில் எடுத்ததை தான் நம்ம லிஸ்ட் எடுத்தது தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆகஸ்ட் 28க்கு முன்னாடி எப்போயாவது எடுத்தோன்னா அந்த லிஸ்ட்டை கொடுக்கக்கூடாது. அதுதான் இதுக்கான அர்த்தம். ஓகே, ஓகேவா? இப்போ அந்த லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் அண்ட் டெபெஞ்சர் ஹோல்டர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா கிரெடிட்டார் அண்ட் டெபெஞ்சர் ஹோல்டரோட நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம்னா அவங்களுக்கு இருக்கிற டியூஸ், அந்த டியூஸோடைய அமௌண்ட்டு அண்டு நேச்சர். அவங்களுக்கு என்ன டியூ, இன்ட்ரெஸ்ட் டியூவா இல்லை வந்து அவங்க டெட்டையே நம்ம ரீபே பண்ணுற டியூவா, அந்த மாதிரி என்னவோ அதெல்லாம் நேம் அண்ட் அட்ரஸ், டியூஸ். ஓகேவா? இதை வந்து யார் வந்து சைன் பண்ணணும்னா கம்பெனி செக்ரட்டரி ஆர் 2 டைரக்டர்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணணும். என்ன டிக்ளரேஷன்? இவங்க வந்து ஃபுல் என்கொயரி பண்ணிட்டாங்க. ஃபுல் என்கொயரி பண்ணி இந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக என்கொயர் பண்ணி இந்த லிஸ்ட்டு கொடுத்தோம்ல, இந்த லிஸ்ட்டு எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேவா? அண்டு வேல்யூ ஆஃப் த டெட் எல்லாமே வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்னென்னா நோ எம்ப்ளாயி ஷால் பி ரிட்ரென்ச்டு. ஓகே, இந்த பாயிண்ட் ஓகேவா? ஸோ நம்ம பாயிண்ட்டாக புக்கில் இருக்கிற மாதிரியே மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. there shall be attached to application. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க? லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் அண்ட் டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ்.
அந்த கிரெடிட்டர்ஸ் அண்ட் டெபென்ச்சர் ஹோல்டர்ஸுடைய நேம், அட்ரஸ், அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற டியூஸ், அந்த டியூஸ் வந்து அந்த அமௌண்ட்டு அண்ட் நேச்சர், என்ன மாதிரியான டியூ, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா இல்லை அவங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டே நம்ம ரீபே பண்ண போகிறோமா, டெட்டா லயபிலிட்டி அந்த மாதிரி டியூஸ், இதை வந்து டிக்ளேர் பண்ணணும். கம்பெனி செக்ரட்டரியும் 2 டைரக்டரும் என்ன டிக்ளேர் பண்ணணும்னா, ஃபுல் என்கொயரி, நாங்கள் எல்லா என்கொயரியும் பண்ணிட்டோம், கிரெடிட்டாஸ்க்கு இருக்கிற அமௌண்ட் எல்லாமே கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, நம்ம கம்பெனியை ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் ஷிஃப்ட் பண்ணுறதுனால எந்த எம்ப்ளாயீஸ்க்கும் வேலை போகல அப்படிங்கிறது. நோ எம்ப்ளாயீஸ் இஸ் ரிட்ரென்ச்னா நோபடி வில் லூஸ் தேர் ஜாப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த கம்பெனி என்ன சொல்லணும், நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸை மாற்றுறதுனால, இப்போ சென்னையிலேருந்து பெங்களூருக்கு மாற்றுறாங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு. இப்போ வந்து சென்னையில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாமே நீங்கள் வேலையை விட்டு போங்க அப்படின்னு நாங்கள் ஃபயர் பண்ண போகிறது கிடையாது. அவங்கள ஃபயர்னா இட்ஸ் நாட் லைக் லிட்ரலி அவங்கள கொளுத்தி விடுறது இல்லை. ஃபயர்னால் அவங்கள வேலையை விட்டு அனுப்புறது. அவங்க ஜஸ்ட் பிகாஸ் நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸை மூவ் பண்ணுறோங்கிறதுனால அந்த எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வேலை போகாது அப்படின்ட்டு ஒரு டிக்ளரேஷனும் சொல்லணும். ஓகே, அதுக்கப்புறம் 3rd பாயிண்ட் வந்து என்னென்னா, அந்த லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டர்ஸோடைய ஆத்தென்டிகேட்டட் காப்பி, அப்படின்னா உண்மையான ஒரு காப்பி. ஓகே, அதை வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? அந்த யார் வேணாலும் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ? பிஸ்னஸ் ஹவர்ஸில். இப்போ வந்து அவங்க வந்து அதை காப்பி ஒன்று எடுத்துக்கலாமா, பிஹெச்னா பிஸ்னஸ் ஹவர்ஸ், அதை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஃபீ பே பண்ணணும். அது ஃபீ வந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கான்னா up to ₹10 தான் இருக்கலாம். ஒரு பேஜுக்கு up to ₹10 per பேஜ். ஓகே, ஸோ லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டர்ஸோடைய ஆத்தென்டிகேட்டட் காப்பியை எப்போதுமே கம்பெனி வந்து அதோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுக்கணும். யாராவது அவங்க லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டர்ஸில் அந்த காப்பியை வந்து செக் பண்ணணும்னா, யாருக்காச்சும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எனி பர்சன், ஓகேவா, பப்ளிக், ஓகே, கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, யார் வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸில் எப்போ வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இல்லை அதை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் அப்டெயின் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து ₹10 per பேஜ் ஃபீஸ் பே பண்ணி அவங்க அப்டெயின் பண்ணிக்கலாம். நாட் எக்ஸீடிங் ₹10 per பேஜ். அப் டு ₹10 வரைக்கும் அந்த கம்பெனி சார்ஜ் பண்ணலாம். இல்லை ₹2 வேணாலும் சார்ஜ் பண்ணுங்கள், இல்லை ஃப்ரீயாக வேணாலும் கொடுங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் ₹10 விட அதிகமாக நீங்கள் சார்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே, 4th பாயிண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த அப்ளிகேஷனுடைய காப்பி இருக்குல்ல, நம்ம INC 23ல சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறோம்ல, அந்த அப்ளிகேஷனுடைய காப்பியை 2 பேர்கிட்ட கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணும்? ரெஜிஸ்ட்ரார்கிட்டையும் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். எந்த ரெஜிஸ்ட்ரார் அண்ட் எந்த சீஃப் செக்ரட்டரி. இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு மாற்ற போகிறோன்னா 2 ரெஜிஸ்ட்ரார் வருவாங்க, 2 சீஃப் செக்ரட்டரி வருவாங்க. எந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட எந்த சீஃப் செக்ரட்டரினா ஓல்டு டைம் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் அப்ளிகேஷனில் எந்த ரெஜிஸ்ட்ரார் எந்த சீஃப் செக்ரட்டரி இருக்காங்களோ அது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு மாற்றுறோமா, இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கோன்னா ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க? சென்னையிலேருந்து தான் நம்ம பெங்களூருக்கு மாற்றுறோம். ஸோ ஓல்டு யார்? சென்னையில் இருக்கிற ரெஜிஸ்ட்ராரும் சென்னையில் இருக்கிற சீஃப் செக்ரட்டரிக்கும் அந்த அப்ளிகேஷனோட ஒரு காப்பி கொடுக்கணும். ஸோ அந்த காப்பி கொடுக்கணும்னு 4th பாயிண்ட் சொல்ல. 4th பாயிண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த காப்பியை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டையும் ஃபைல் பண்ணணும். So a copy of acknowledgement of service of a copy of the application with complete annexures to the registrar and chief secretary. ஓகேவா? ஸோ ரெஜிஸ்ட்ரார் அண்ட் சீஃப் செக்ரட்டரி கிட்ட காப்பியை கொடுத்துட்டோம், அந்த அப்ளிகேஷனுடைய காப்பியை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் வந்து அக்னாலஜ்மெண்ட்டுங்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும். நியூஸ் பேப்பர் புக்கில் ரொம்ப பெருசாக எழுதியிருக்காங்க, நான் அதை வந்து சின்னதாக எழுதுகிறேன். லோக்கல் ப்ளஸ் இங்கிலீஷ், அதான் வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னால் லோக்கல் லாங்குவேஜ், லோக்கல் ப்ளஸ் இங்கிலீஷ். ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நியூஸ் பேப்பரில் சொல்லணும். அந்த நியூஸ் பேப்பர் வந்து ஒன்று இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர், இன்னொன்று வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ், அந்த லோக்கல் லாங்குவேஜ். இது வந்து 5th பாயிண்ட். ஓகேவா? இது எந்த ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னா, இது வந்து ஃபார்ம் INC 26ல் இருக்கணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபார்ம் INC 26. அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஒரு காப்பி இருக்குல்ல, காப்பி ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், இதையும் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து கொடுக்கணும். ஓகே,
அதுக்கப்புறம் நம்மளுடைய டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் இருக்காங்களே, டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் கிரெடிட்டார் சிஆர்எஸ் கிரெடிட்டார்ஸ்க்கு ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டில் அவங்களுக்கு இருக்கிற டியூஸோடைய அக்னாலேஜ்மெண்ட், உங்களுக்கு இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணுறோம், அதை நாங்கள் மதிக்கிறோம், உங்களுக்கு கொடுக்காம பெற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம கம்பெனி வந்து லிஸ்டட் கம்பெனியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ராருக்கும் செபிக்கும் ஆர்ஓசிக்கும் செபிக்குமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி யார் யாருக்கு எவ்வளோ டியூ அப்படிங்கிறதுடைய காப்பியை வந்து கொடுக்கணும், லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் மட்டும். புரியுதா? ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது, நம்ம 30 டேஸ்க்குள்ளே இந்த நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைல் பண்ணுறோம்ல, இது எல்லாமே இந்த 5th பாயிண்ட் எல்லாமே 30 டேஸ்க்குள்ளே நம்ம INC 23ல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்ளை பண்ணுறதுலேருந்து 30 டேஸ்க்குள்ளே இந்த 3மே பண்ணி ஆகணும். என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பரில் INC 26 ஃபார்மில் நியூஸ் பேப்பர் அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபைல் பண்ணணும். ஓகே, அப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய காப்பியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டில் டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கும் கிரெடிட்டார்ஸ்க்கும் அவங்களுக்கு இவ்வளோ டியூங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி சப்போஸ் லிஸ்டட் கம்பெனி இருந்ததுன்னா இந்த மாதிரி கிரெடிட்டார்ஸோடைய டெபெஞ்சர் ஹோல்டர்ஸோடைய லிஸ்ட்டு அண்ட் டியூஸ் இருக்குல்ல, அது ஆர்ஓசிக்கிட்டையும் செபிக்கிட்டையும் சொல்லணும். அதுக்கப்புறம் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம புக்லேருந்தே பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோத்தையும் நான் ஷார்ட்டாக எப்படி எழுதுறதுன்னு தெரியல, அதனால் புக்லேருந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா, there shall be attached to the application a duly authenticated copy of the advertisement and notices issued, a copy of each of the objection received by the applicant. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து முன்னாடி ஒரு இப்போ நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவோம், கிரெடிட்டார்ஸ் டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பணும், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அதோடைய ஒரு காப்பியும் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்களே, அவங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணாங்க, கிரெடிட்டார் வந்து நீ வந்து இவ்வளோ டியூ எனக்கு கொடுக்காம இருக்க, நீ பாட்டுக்கு வேறு ஸ்டேட்டுக்கு ஓடி போயிட்டினா நான் எப்படி உண்டேன்னு வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்டு ரெஸ்பான்ஸை டேபுலர் ஃபார்ம்லேயும், ஓகே இப்போ இந்த கிரெடிட்டார் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது, அண்ட் கவுண்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை நான் அப்போல்லாம் உன்னை ஏமாற்ற மாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொன்னோன்னா அந்த கவுண்டர் ரெஸ்பான்ஸ் அதையும் வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேவா? there shall be attached to the application. அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ எந்த அப்ஜெக்ஷனுமே நம்ம ரிசீவ் பண்ணல, ஸோ கிரெடிட்டார் இந்த மாதிரி கிரெடிட்டாரோ டெபெஞ்சர் ஹோல்டர்ஸோ எந்த எந்த அப்ஜெக்ஷனுமே கொடுக்கல அப்படின்னா அப்போ அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஆர்டருக்காக புட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது, புட் அப் ஃபார் ஆர்டர்ஸ் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் வந்துருச்சுன்னா அதை நம்ம பாஸ் பண்ணலாமா வேணாமான்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் யோசிக்கும். ஸோ எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லைன்னா மேபி புட் ஃபார் ஆர்டர்ஸ் வித்தவுட் ஹியரிங். அந்த ஆர்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம் இல்லை அப்ரூவ் பண்ணலாம். அது எப்போக்குள்ளே அப்ளிகேஷன் கொடுத்து 15 டேஸ்க்குள்ளே. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட INC 28 INC 23 சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறோம்ல. ஸோ இப்போ வந்து இந்த காப்பிலாம் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ யாருமே அப்ஜெக்ஷன் பண்ணலைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 15 டேஸ்க்குள்ளே ஆர்டர் பாஸ் பண்ணணும். அந்த ஆர்டர் எப்படி இருக்கலாம், அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சப்போஸ் ஏதாவது அப்ஜெக்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஹோல்ட் அ ஹியரிங் ஆர் ஹியரிங்ஸ்னால் அது வந்து ஒரு கோர்ட் மாதிரி, அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு நாட்டாமா மாதிரி அவங்க பண்ணலாம். ஆஸ் ரெக்வயர்டு எவ்வளோ வேணாலும் ஹியரிங்ஸ் வச்சுக்கலாம், ஒரு ஹியரிங் வேணாலும் வச்சு டிசைட் பண்ணிடலாம், இல்லைனா ஹியரிங்ஸ் ஆஸ் ரெக்வயர்டு. அப்புறம் அண்ட் டைரக்ட் தி கம்பெனி டு ஃபைல் அண்ட் அஃபிடவிட் டு ரெக்கார்ட் த கன்சென்சஸ் ரீச்ட் அட் த ஹியரிங். கன்சென்சஸ் அப்படின்னா 2 பேருமே வந்து சமாதானத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து கம்பெனி வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் இருந்தது, ஹியரிங்லாம் நடந்ததுன்னா நிறைய நாள் ஆகும்ல, அதனால இந்த டேட் ஆஃப் அப்ரூவல் ஆர் ரிஜெக்ஷன் வந்து முன்னாடி 15 டேஸ் இருந்ததில்ல, இப்போ வந்து 60 டேஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹியரிங்ஸ் வேணும்னா வச்சுக்கலாம். அண்ட் ஏதாவது அவங்க ஒரு கன்சென்ஸில் வந்துட்டாங்க, கன்சென்சஸ் அப்படின்னா சமாதானத்தில் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம 2 பேரும் ஈக்குவலாக இப்படி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து ஆப்போசிட் பார்ட்டியும் வந்துட்டாங்க அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி அதை வந்து ரெக்கார்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 60 நாள் டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ கன்சென்சஸில் வரல, அவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க, 2 பேருமே சமாதானம் ஆகலை, கம்பெனியும் அண்ட் அந்த அதர் பார்ட்டி கிரெடிட்டாரோ டெபெஞ்சர் ஹோல்டரோ.
அப்படின்னா கம்பெனி வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும். என்னென்னா இந்த அப்ஜெக்ஷன் வந்து இந்த ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளார எங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கொடுங்க, இந்த டைம்குள்ளார நாங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு லீகல் ரெமெடி இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கிறோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாறிடுச்சுனாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து இதை வந்து சமாதானத்துக்கு வந்துடுவோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கம்பெனி வந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும். ஓகே, புரியுதா? ஃபஸ்ட்டு பாயிண்டில் கன்சென்சஸில் வந்துட்டாங்க. செகண்ட் பாயிண்டில் அவங்க சமாதானம் ஆகலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி வந்து சொல்லுது, இந்த கிரெடிட்டருக்கு நான் வந்து 20 லட்சம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த கிரெடிட்டர் என்ன சொல்கிறாங்க, இல்லை கம்பெனி வந்து எனக்கு 30 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிரெடிட்டர். இப்போ அவங்க 2 பேரும் பேசி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடயும் பேசி சமாதானம் பண்ணி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் 25 லட்சம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கன்சென்ஸில் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட். அப்போ வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணும், அந்த கன்சென்ஸை வந்ததை ரெக்கார்ட் பண்ணி ஒரு அஃபிடவிட்ஸ் ஃபைல் பண்ணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் 60 நாளுக்குள்ளாரையே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணலாமா அப்ரூவ் பண்ணலாமாங்கிறத டிசைட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து இல்லை அது எப்படி 25 லட்சம் 30 லட்சம்னா 30 லட்சம் தான் அப்படின்னு அவன் சண்டை போடுறான் கிரெடிட்டர். அந்த மாதிரி கன்சென்ஸில் வரல அப்படின்னா கம்பெனி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி எனக்கு வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாறினாலும் இப்போ அந்த கிரெடிட்டர் வந்து சென்னை ஆஃபீஸோட கிரெடிட்டர், ஆனால் நம்ம இப்போ வந்து பெங்களூருக்கு போயிடும், அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மாறினாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் பேசி முடிவெடுக்கிறோம், நாங்கள் வந்து லீகல் ரெமெடி ஏதாவது இருந்தால் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த இதுக்கப்புறம் அந்த திரும்பி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் 60 நாள் எடுத்துக்கும். ஓகே, அடுத்தது 9th பாயிண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ஆல்ட்ரேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடும். ஆல்ட்ரேஷன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் ஆல்ட்ரேஷன். ஏன்னா அது மெமரண்டமோட ஆல்ட்ரேஷனில் ஷிஃப்டிங் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், அதனால தான் அந்த ஆல்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது வேணும்னா அது சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நீ வேறு ஊருக்கு போனாலும் சரி, அந்த கிரெடிட்டார்ட்டேருந்து நீ அந்த கிரெடிட்டார்ட்டையோ இல்லை அந்த டெபிட் ஹோல்டருக்கோ நீ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும், வேறு ஊரில் இருக்கிற அந்த பழைய ஊரில் இருக்கிறவனுக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த இது வேணாலும் அது போடலாம். ஆஸ் இட் திங்க் ஃபிட். ஓகே, ஸோ சச் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஸ் இட் திங்க் ஃபிட். அதே போன இதில் பார்த்த மாதிரியே என்கொயரி இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது ப்ராசிக்யூஷன்லாம் பெண்டிங்காக இருந்ததுன்னா இந்த ஷிஃப்டிங் வந்து நாட் அலோடு. ஓகேவா? இப்போ சப்போஸ் அந்த இன்கொயரி இன்ஸ்பெக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் கம்பெனிக்கு எந்த ப்ராசிக்யூஷனுமே இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ரூல் 31 வந்து என்ன சொல்லுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆர்டர் இருக்குல்ல, ஸோ ரூல் 31 இங்கே எழுதட்டுமா? ரூல் 31 மேலேயே ரூல் 31 எழுதும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆர்டருடைய சர்டிஃபைடு காப்பி. ஓகே, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்டருடைய சர்டிஃபைடு காப்பியை திரும்பி நம்ம ஆர்ஓசி கிட்ட கொடுக்கணும் இல்லையா? எந்த ஃபார்மில் கொடுக்கணும்னா INC 28 எப்போக்குள்ளே கொடுக்கணும்? அந்த ஆர்டர் வந்து 30 டேஸ்க்குள்ளார. அவ்வளோதான் இந்த பாயிண்ட். ரூல் 31 என்ன சொல்லுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னுடைய இதை ரெஜிஸ்டர் ஆஃபீஸை வேறு ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்கிறது ஆர்டர் கொடுத்துருச்சுன்னா நீ அதையே வச்சுட்டு நீ மட்டும் அப்படியே வச்சுக்காத, அதை போய் ஆர்ஓசி கிட்ட வந்து சொல்லு. எதில் சொல்லணும்? INC 28 அலாங் வித் ஃபீ. எப்போக்குள்ளார? 30 நாளுக்குள்ளார. லாஸ்ட்டாக பனிஷ்மெண்ட். இந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள், அது எப்படி ஞாபகம் இருக்க போகிறதில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் 12 இந்த சேஞ்ச் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்த நிறைய இது பார்த்தோம். செக்ஷன் 12 என்னென்னலாம் பார்த்தோமோ அதில் ஏதாவது டிஃபால்ட் இருந்ததுன்னா கம்பெனிக்கும் அண்ட் ஆஃபீஸர் அண்ட் டிஃபால்ட் ஒய்டு 2 பேருக்குமே அந்த டிஃபால்ட் கண்டினியூ ஆகிற ஒரு நாளைக்கும் 1000 ரூபா, மேக்ஸிமம் 1 லட்ச ரூபா. ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்து சேஞ்ச் இன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்.